உலகத்தினுடைய ஒரு முனை தொடங்கி உலகத்தினுடைய கடைசி முனை வரைக்கும் பல கோடி மக்களால் இந்த நாளிலே அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதாமிலிருந்து நாம் வரை எத்தனையோ பேர் மரித்தார்கள். ஏன், சிலர் உயிரோடும் எழுந்தார்கள், ஆனால் அவர்களும் மரித்து போனார்கள். ஆனால் இயேசு மட்டும் ஒரு விசேஷமானவர், ஒரு வித்தியாசமானவர். லாசருவும் உயிர்த்தெழுந்தார். அது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பான உயிர்த்தெழுதல் அல்ல. எலியா காலத்தில் உயிர்த்தெழுதல் நடந்தது, எலிசா காலத்தில் நடந்தது. ஆனால் அந்த உயிர்த்தெழுதல் எல்லாம் உயிர்த்தெழுந்தவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இயேசுதான் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போனார். ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இன்றைக்கு இந்திய தேசங்களிலே கடவுள் செத்து விடுவாரா, ஐயோ கடவுளே செத்து விடுவாரா என்று கூவுகிறார்கள். ஃபேஸ்புக்கிலே, யூடியூபிலே, கமெண்ட்ஸிலே கடவுளுக்கே சாவா. இதுதான் இன்றைய மனிதனுடைய அறியாமை. கடவுள் சாக முடியுமா என்று கேட்டால் முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த உலகத்தை மீட்டெடுக்கும்படிக்கு தேவனுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி கொடுத்து அதன் மூலமாய் அன்பை இந்த உலகத்திற்கு காண்பித்தார். அன்பே கடவுள் என்று சொன்ன அவனுக்கு அன்பு எப்படி இந்த பூமிக்கு வந்தது என்று தெரியாமல் போய்விட்டான். கடவுள் சாக முடியாது, ஆனால் எனக்காக செத்தார். கடவுள் சாக மாட்டார், ஆனால் எனக்காக. அதனால்தான் இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கும் போது எல்லா இடத்திலும் ஆவியானவர் ஒரு வசனத்தை போட்டிருப்பார், ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். அந்த பெரிய தெய்வத்தை ஒருவனாலும் பிடித்து அடிப்பதற்கு இந்த உலகத்தின் மனிதனால், சக்தியால், அதிகாரத்தால் முடியாது. ஒப்பு கொடுத்தார். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவரை எவனாலும் அழிக்க முடியாது, அவரை எவனாலும் பிடிக்க முடியாது, அவரை எவனாலும் சிலுவையில் அறைய முடியாது. அவர் சிலுவையிலே என் மேல் உங்கள் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். அதோடு கூட மரித்ததை பேசுகிற அவர்கள், மரித்தார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் மூலமாகத்தானே. மரித்ததை மட்டும் பேசுகிற நீங்கள் 3 நாள் கழித்து உயிர்த்தெழுந்தார், அதை பேசினீர்கள் என்றால் நீங்களும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆனால் சாத்தான் உங்களை வஞ்சகமாக எதை மட்டும் பேச சொல்லுகிறான்? செத்து போய்விட்டார் என்று. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் தேவனுடைய மகன் என்பதை பலமாய் நிரூபித்தார். எப்படி நிரூபித்தாரா? ஆமாம், பலமாய் நிரூபித்தார். பெரிய சாதனையாளர்கள், உலகமெங்கிலும் சாதித்தவர்கள், உலகத்தை பிடித்தவர்கள், உலகத்தை கைக்குள் வைத்தவர்கள், அலெக்சாண்டர்லாம் உலகத்தையே பிடித்து இந்தியாவுக்கு வரைக்கும் வந்தார் என்று சொல்கிறார்கள். பயங்கரமாயிருந்த ஒரு கிரேக்க சாம்ராஜ்யம். இவர்கள் எல்லாம் செத்து மண்ணோடு மண்ணாக போனார்கள். ஒரே ஒரு உலகத்தின் சின்ன கிராமத்திலே வாழ்ந்த இயேசு உயிர்த்தெழுந்தார். அதுதான் அவருடைய மகத்துவத்தை குறிக்கிறது. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இதை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். செத்தார், உங்க கடவுள் செத்துட்டாரான்னு கேட்டா சொல்லுங்க, அவர் உயிர்த்தெழுந்தார். அதை திரும்ப சொல்லும்போது அவனுக்கு ஒரு சவுக்கடி விழுகும். அவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்தவர். நாங்கள் மரித்தவரை வணங்குவதல்ல, உயிர்த்தெழுந்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசுவை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் மத்தேயு சொல்லுவார், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அடிக்கடி சீஷர்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னை பிரதான ஆசாரியர்களும் ஆலோசனை சங்கத்தாரும் சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுப்பார்கள், 3ஆம் நாளிலே நான் உயிரோடு எழுந்திருப்பேன் சொன்னார். அடுத்த ஒரு தடவை சொன்னார், உங்களுக்கு முன்னாடியே நான் கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னார். சொன்னதெல்லாம் மனசில் எங்கே இருந்துச்சு? கேட்டதெல்லாம் மனசில் இருந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்குமே. கேட்டதெல்லாம் மறந்துட்டாங்க, மாறாக பயந்துட்டாங்க.
மரித்தார் என்றதை மட்டும் கேட்கும்போது வலித்து அவர்களுக்கு உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை, மரண பயத்தை, மரணத்துக்கு ஏதுவான வியாதியை, பயம்பொறுத்தல்களை சத்துரு கொடுப்பானால் நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் சரீரங்களுக்குள்ளே கிரியை செய்து உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் அவைகள் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் அவைகள் நடக்கும். ஆண்டவரை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்த அதே வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இன்றைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னுரையாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாவரும் கருத்தாய் தேவ வார்த்தைக்கு நேராக உங்கள் இருதயங்களை திருப்பும்படியாக கேட்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமா சொல்லுங்க இன்னொரு தடவை. சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களே உயிர்ப்பிப்பார். இன்னொரு தடவை சொல்லுங்க. சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களே உயிர்ப்பிப்பார். சரி. கிறிஸ்துவை எழுப்பின, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையோ உயிர்ப்பிப்பார். இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவானது, இந்த சரீரம் மரணத்துக்கு ஏதுவானது, இந்த சரீரம் மண்ணுக்கு ஏதுவானது, இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, இது சாவுக்குரியது. ஆனால் வாழும்படிதான் இயேசு படைத்தார். பாவத்தினாலே இது சாவுக்குரியதாய் மாறினது. நன்றாக கவனியுங்கள். இயேசு உயிர்த்தெழுந்த உடன் மாற்றம் ஏற்படவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார், தரிசனம் கொடுத்தார், தடவி பார்க்க சொன்னார், தொட்டு பார்க்க சொன்னார், ஏன் விழாவிலே கைவிட்டு கூட பார்க்க சொன்னார். நம்பினது போல நம்பினார்கள். வலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போய்விட்டார். தொட்டெல்லாம் பார்த்தார்கள். போதா குறைக்கு என்னுடைய விழாவிலை கைவிட்டு பார் என்று சொன்னார். தொட்டு பார்த்தார்கள், தடவி பார்த்தார்கள், காலை பிடித்து வணங்கினார்கள். ஆனால் பயந்து ஊருக்கு ஓடி போனார்கள். யாரும் உயிர்த்தெழுதலை குறித்து உலகத்துக்கு சொல்ல தயாராயில்லை. யாரும் உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சி சொல்ல தயாராயில்லை. பார்த்தார்கள், உயிர்த்தெழுந்ததை தொட்டார்கள், ஏன் ஆராதனை கூட செய்தார்கள். இன்னும் கொஞ்சம் மேலே போய் மச்சிலை போட்டிருந்த வலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி 7 8 சீஷர்களை கூட்டிக் கொண்டு எங்கே போய்விட்டார்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் வேலை முடிந்து விட்டது, நாம் நம்ம வேலையை பார்க்க போவோம், அவர் முடிந்து விட்டது, நாம் நம்முடைய காரியத்தை முடிப்போம் என்று சொல்லி போய்விட்டார்கள். அப்போ நீங்கள் நினைத்து பாருங்கள், உலகத்தில் இத்தனை கோடி மக்களும் கிறிஸ்தவர்கள் ஒன்றை கொண்டாடுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரிகிறது. இப்படி ஒரு சம்பவம் உலகத்தில் நடந்ததே இல்லை. கிறிஸ்து உயிரோடு எழும்பி இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. யாராவது சிந்தித்தார்களா? அவரவர் வேலையை பார்க்கிறார்கள். இந்த உலகத்தில் யாராவது உயிரோடு எழும்பினார்கள் என்று யோசித்து பார்த்தார்களா? டியூட்டி இருக்கு பிரதர், ஆபீஸ் இருக்கு பிரதர், எனக்கு காரியங்கள் இருக்கு பிரதர் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாற்றம் எப்பொழுது வந்தது? இயேசுவை எழுப்பின அதே வல்லமை பேதுருக்குள் வந்தபோது மாற்றம் வந்தது. இயேசுவை எழுப்பின அதே வல்லமை யோவானுக்குள் வந்தபோது மாற்றம் வந்தது. இப்ப உயிர்த்தெழுந்ததினால் மாற்றம் வரவில்லை. நல்ல கவனிங்க. உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சொன்னனால நம்பிட்டு யாரும் சாட்சியா மாறவில்லை. உயிர்த்தெழுந்து தொட்டு பார்த்ததினால் யாரும் சாட்சியாக மாறவில்லை. ஏனென்றால் உலகத்துக்கு தெரியும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று. ஆனால் எப்ப நீங்க சாட்சியா மாற முடியும்னா, எப்ப நீங்க செயல்பட முடியும்னா,
இயேசுவை எழுப்பின அதே வல்லமை உங்களுக்குள்ளே வரும்போது அப்பதான் உங்க சரீரத்தில் ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவம் வரும். அப்பதான் உங்க வாழ்க்கை இயேசுவை போல மாறும். அப்பதான் உங்க வாழ்க்கை சீஷர்களின் வாழ்க்கையை போல் மாறும். அப்பொழுதுதான் இவ்வுலகத்தில் இருந்து நீங்கள் வித்தியாசப்படுவீர்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இல்லை என்றால் அவன் ஒரு சாமி நான் ஒரு சாமி, அவன் ஒரு பாட்டு நான் ஒரு பாட்டு, அவன் ஒரு ஆராதனை நான் ஒரு ஆராதனை. ஆண்டவர் சொன்னார், எருசலேமில் போய் காத்திருங்கள். திரும்ப திரும்ப சொன்னார், நீங்கள் போய் காத்திருங்கள் என்று. கீழ்ப்படிந்தார்கள். பக்கத்தில் யாராவது தூங்குனாங்கன்னா தட்டி விடுங்க. ஆமாம், அது மட்டுமாவது நீங்கள் கீழ்ப்படிங்க, வேற ஒன்றுமே செய்ய வேணாம். சரி, கீழ்ப்படிந்தார்கள். 10 நாட்கள். நம்மை போல ஏதோ 2 மணி நேரம் அல்ல, நம்மை போல ஏதோ 1.5 மணி நேரம் அல்ல, நம்மை போல ஏதோ 2 மணி நேரம் கூட்டத்துக்கு 1 மணி நேரம் வந்தது அல்ல, நம்மை போல 8 மணி ஆராதனைக்கு 8:30 மணிக்கு வந்தது அல்ல. 10 நாளும் காத்திருந்தார்கள். 10 நாளும் காத்திருந்தார்கள். இதுதாங்க சீஷர்கள் இயேசுவுக்கு செய்த முதல் நல்ல காரியம். இதுவரை இயேசுவுக்காக அவங்க எதுவுமே செய்யல. இதுவரை இயேசுவுக்காக எந்த உணர்வையும் அவங்க காட்டல. இதுவரை இயேசுவினிடத்தில் ஏதேனும் பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் வந்தார்கள். முதல் முறையாக உயிர் தெழுந்த ஆண்டவர் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தது போல இன்றைய சபைகளிலே சொல்லிக்கொண்டே இருக்கிறார், என் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுங்கள், நீங்கள் கல்லறையிலிருந்து வெளியே வாருங்கள், நீங்கள் உலகத்தின் பிடியில் இருந்து வெளியேறுங்கள். அதுவரை வலை போட்டுட்டு தான் இருக்கணும். இது புரியலன்னா வாழ்க்கை புரியாது. இது புரியலன்னா பிறந்ததுக்கான அர்த்தம் புரியாது. இது புரியலன்னா இயேசு உங்களை பேர் சொல்லி அழைச்சதுக்கான அனுபவம் வராது. இயேசுவை எழுப்பின அதே வல்லமை உங்களில் வாசமாயிருந்தால் உங்கள் சரீரங்களை, மரணத்துக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை கிறிஸ்து உயிர்ப்பிப்பார். அதுதான். உலகத்தில் 2 விதமான கூட்டம் இருக்கிறது. ஒன்று மனித ஆவியோடு வாசம் பண்ணுகிறவர்கள், இன்னொன்று தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தேவ ஆவியினால நிரப்பப்பட்டவர்களை பரலோகம் என்ன சொல்லுதுன்னா, சீல் வைக்கப்பட்டவர்கள், முத்திரிக்கப்பட்டவர்கள். நல்ல கவனிங்க, பரதேசிக்கு உரியவர்கள். உங்களை சீல் பண்ணி உங்களுக்கு ஒரு இடம் பரதேசியில் போட்டுருவாங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் யாருடைய ஆவி உங்களுக்கு இருக்கு? ஆமாம், மனுஷ ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் டைரெக்டாக பாதாளம் தான். செத்த உடனே எங்கே போயிடுவாங்க? ஆமாம், நான் பரலோகம் உங்களை தனியாக சீல் பண்ணுது. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த பேப்பர்லாம் உள்ளே வச்சு அதை மடித்து ஒரு சீல் குத்திடுவாங்க. இந்த பேப்பர் வாங்கப்பட்டது, சரியாக சீல் போட்டப்பட்டு அடுத்தது பிரிக்கும் போது தான், திருத்தும் போது தான் என்ன செய்வாங்க? பிரிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் எலெக்ஷன் நடந்தால் அந்த ஓட்டு பெட்டி என்ன பண்ணிடுவாங்க? சீல் பண்ணிடுவாங்க. குறிப்பிட்ட காலம் ஓட்டு எண்ணப்படும். அதுபோல தான் தேவ ஆவியில் நிரப்பப்பட்டவனை, அந்த சரீரத்தை இந்த பூமியிலையும் உயிர்ப்பித்து ஆவியானவரே நடத்துகிறாரு. அவன் மரிக்கும்போது அவனை ஆவியானவரே கொண்டு போய் பரதேசியில் சேர்த்து விடுகிறார். நான் கேட்குறேன், இயேசு இன்னைக்கு வரும்போது நைட்டு நீங்கள் தூங்கிட்டு இருந்தா நீங்கள் எந்திரிச்சு எங்கே போவீங்க? எப்படி எந்திரிப்பீங்க? எப்படி பரலோகம் போவீங்க? எப்படி எக்கால சத்தம் கேட்கும்? இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறா சொல்லுங்க? இந்த வேலை யார் செய்கிறா? பரிசுத்த ஆவியானவர். யார் செய்கிறா? நம்ம பாட்டுக்கு தூங்கிடுவோம். சில நேரம் 6 மணியை தாண்டியும் தூங்கிடுவோம். சில நேரம் ஆராதனை இருக்குன்னு தெரியாமல் 8 மணி வரை கூட வண்டி என்ன பண்ணிடும்? போயிடும். எந்திரிச்சு பார்த்தா ஆத்தாடி போச்சேன்னு. ஆனால் இப்போ நம்மளை எழுப்புறதுக்கு யார் வேணும்?
அப்போ ஆவியானவர் இருந்தால் தான் நம்மளை சரியானபடி எழுப்பி நம்மளை சரியானபடி நடத்துகிறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்த அதே ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. சேம் ஸ்பிரிட், அதுல எந்த வித்தியாசமுமே இல்லை, அதே ஆவியானவர். அதனால தான் நீங்க மரிச்சு போயிட்டீங்கன்னா எவன் வரமாட்டார். ஆவியானவர் வந்து உங்க ஆவியை கொண்டு போய் பரதேசில் அனுப்பிடுவார். அங்கே அவருக்கு எரும மாட்டுக்கெல்லாம் வேலை இல்லை, சரிதானே? ஆமாம், ஆவியானவர் தேவனுடைய தூதர்கள் உங்களுடைய ஆவியை எடுத்துக்கொண்டு போய் அதற்கு நீங்கள் சீல் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அந்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். அதுக்கு வேதம் சொல்ற வசனங்கள்லாம் கவனிச்சிருக்கீங்களா? நீதிமொழிகள் 1 சொல்லப்பட்டிருக்க, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை என் கடிந்து கொள்ளுதல் கடியுங்கள். அப்படி இல்லை, திரும்புங்கள். நான் கடிந்து கொள்ளும் போது திரும்பி என் பக்கமாய் வாருங்கள். அப்போஸ்தலர் 2 நீ தான் கொலைகாரன் உணர்ந்தான் அழுதான் அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சு. பிரசங்க தலைப்பு என்ன? நீ தான் கொலைகாரன். கேட்டா நம்மளாம் அடிச்சிருப்போம் பேதுருவை. என்ன சொல்றீங்க? ஆமா, இயேசுவை நீங்க கொலை பண்ணீங்க, அதான பிரசங்கம், அதான் பிரசங்கம். நீங்க தாண்டா கொலைகாரன். கேட்டான் அழுதான், ஐயோ இயேசுவை கொலை பண்ணமேன்னு. ஆவியானவர் 120 பேர் மேல ஊற்றப்பட்டுருச்சு. எழும்பி ஓடினா தேசம் எங்க வந்தான்? இந்தியாவுக்கு வந்தான். ஏன்னா கிறிஸ்துவை எழுப்பின அதே வல்லமை அவர்களை நிரப்பினதினால் அவர்கள் தேசங்களை கடந்து வந்தார்கள், உலகங்களை கடந்து வந்தார்கள், கிராமங்களை கடந்து வந்தார்கள், தெருக்களை கடந்து வந்தார்கள். கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை பதிவு செய்தார்கள். இன்னைக்கு நம்ம செயல்பட முடியாத காரணம் அதே பிரச்சனை தான். அதே ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நீங்களும் அதே மாதிரி செயல்படுவீர்கள். அதே ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் நீங்களும் செயல்படுவீர்கள், அதுதான் நிச்சயம். அடுத்த பிரசங்கம் அப்படித்தான். அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் அதே டைட்டில் தான் பேசுறார். நீங்க கொலை செஞ்சீங்க, பிதா எழுப்பினார். இவனை நடக்க பண்ணினதும் அதே வல்லமை தான், இவனை நடக்க பண்ண அதே வல்லமை தான் கிறிஸ்துவ எழுப்புச்சுன்னு சொன்னா 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அதே வல்லமை வேலை செய்து. நீங்க சாதாரணமா வாழ போறீங்களா? கிறிஸ்துவின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு இந்த தேசத்துக்கும் இந்த உலகத்துக்கும் சாட்சியா இருக்க போறீங்களான்னு இந்த நாள்ல, இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாள்ல நீங்க ஒரு முடிவோடு வீட்டுக்கு போகும்படி நான் அழைக்கிறேன். உலக மனுஷ ஆவியோடு போறீங்களா? தேவ ஆவியோடு போறீங்களா? நான் மனுஷ ஆவியோடு என்றைக்கும் போராடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்றார். அந்த ஆவியானவர் வரும்போது உங்க வாழ்க்கை மாறிடும். அந்த ஆவியானவர் வரும்போது கிமு கிபின்னு நீங்க மாறிடுவீங்க. இப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டானா? அந்த ஆவியானவர் வரும்போது பல ஆயிரங்களுக்கு நீங்க பிரயோஜனப்படுவீங்க. அந்த ஆவியானவர் வரும்போது பெரிய மாற்றங்கள், நீங்கள் நினைக்காத, நீங்கள் சிந்திக்காத, நீங்கள் யோசிக்காத, நீங்கள் நினைச்சு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார். அதுதான் சொல்றேன், அந்த ஆவிதான் எனக்கு வேணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, மீட்கப்படும் நாளுக்கென்று. அதுக்கு முந்தின வசனம் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறபடினால் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதருங்க. பக்கத்தில் காலப்பா சொல்லுங்க, பொய் சொன்னாலே ஆவியானவர் போயிடுவார். எத்தனை பொய் ஒரு நாளைக்கு சொல்றீங்கன்னு எழுதி வைங்க. நம்மளை நல்லவன்னு காட்டணும்னா என்னதான் சொல்லி ஆகணும்? ஆண்டவரை நல்லவன்னு காட்டணும்னா உள்ளதுன்னு சொல்லுவோம். என்ன பெரிய தலையா போயிடும்? உண்மைன்னு சொல்லிட்டு போயிடுறதுக்கு என்ன? அப்போ இங்கே நம்ம பொய் பேசும்போதே நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு, தேவ ஆவி இல்லை. அப்போ எப்படிங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்படும்? எப்படி சுகம் கிடைக்கும்? எப்படி ஓட முடியும்? எப்படி ஆண்டவருக்காக வாழ முடியும்? எப்படி பிரகாசிக்க முடியும்? அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் அடிகளார் இந்த ஆவியை பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று பேசுகிறார். அதில் 3 விதமான காரியங்களை பேசுகிறார். அதான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா இப்படி இருக்கீங்களான்னு பார்க்கணும், நீங்கள் பெறலைன்னா இப்படி இருக்கணும்னு விரும்பணும். சரியா? முதலாவது ஆவிக்குரியவர்கள்னு ஒருத்தவங்களை சொல்றாரு, ரெண்டாவது ஆவிக்குட்பட்டவர்கள்னு ஒருத்தவரை சொல்றாரு, மூணாவது ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள்னு ஒருத்தவங்களை சொல்றாரு. எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குரியவர்கள், ஆவிக்கு உட்பட்டவர்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள்.
ஆமா, இந்த 3 அனுபவமும் இருக்கணும்னு ரோமர் 8 தெளிவா பேசுறாரு. முதல்ல ரோமர் 8:1-2 வாசிச்சிரும். ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு நரகம் இல்ல, தண்டனை இல்ல, நியாய தீர்ப்பு இல்ல, நியாய தீர்ப்புல தண்டனை இல்ல, எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்ல. இப்ப நம்ம நியாய பிரமாணத்தின்படி நடக்காம ஆவியின் படி நடக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகளை சொல்லி இப்படி நடக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆவியானவர் வண்டியில டிரைவர் மாதிரி உட்கார்ந்து நீங்க என்ன செய்யணுமோ அதையெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை நடத்துவார். ஆமென். சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நீங்க இந்த இடத்துக்கு போகணுமா, போகக்கூடாதா, போகக்கூடாது. இந்த காரியத்தை செய்யலாமா, செய்யலாம், செய்யலையா, செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம ஆவியின் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டிருக்கோம், ஆவியானவருக்கு கட்டுப்பட்டிருக்கோம். சரியா? இப்ப ஆவிக்குரியவர்கள்னு ஒன்னு சொன்னனே, ஆவிக்குரியவர்கள், ஆவிக்கு உட்பட்டவர்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். அதை முதலாவது ஆவிக்குரியவங்கன்னா யாருன்னு சொல்றேன், நல்ல கவனிங்க. ஆவிக்குரியவர்கள் வாசிக்கலாம். முதலாவது ரோமர் 8:5-7 வரை. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆமா, இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குரியவங்களை சிந்திக்கிறவங்க ஆவிக்குரியவர்கள். எதை சிந்திப்பாங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம். அடாடாடா, அப்ப காலையில வந்து சோறாக்கணும்னு சிந்திக்க கூடாதா? கூட்டு வைக்கணும்னு சிந்திக்க கூடாதா? நீங்கள் வேறு காலையிலே மட்டன்லாம் எடுத்து குழம்புலாம் வச்சு ஈஸ்டர் கொண்டாடுறதுக்கு வந்திருக்கேன், நீங்கள் என்ன மாம்ச சிந்தை மரணன்றீங்க? அப்போ சாப்பிடக்கூடாதா? மாம்ச சிந்தை மரணம். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆவியின் சிந்தையை மேற்கொள்ளாதபடிக்குத்தான் நம்ம மாம்ச சிந்தை இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பாதியை திருடுற அளவுக்கு நம்ம மாம்ச சிந்தை இருக்குமானா சாவு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பணமெல்லாம் உங்ககிட்டது இல்லையாப்பா, நீ தானப்பா வியாபாரம் பண்ண, நீ தானப்பா வித்த, அப்புறம் எடுத்துட்டு வந்து முழு பணத்தையும் காணிக்க கொடுக்குறேன்னு சொல்றியப்பா. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி உன்னுடையது இல்லையா? அது உனக்கானது இல்லையா? நீ சந்தோஷப்பட உனக்கு நான் தந்தது இல்லையா? அப்புறம் என்னோட ஞாயிற்றுக்கிழமையிலையும் நீ கொஞ்சம் மாம்சத்துக்காக எடுத்துக்கிட்டீனா, சோறாக்கணும் லேட்டாச்சுன்னு சொன்னீனா, துணிதை வச்சோம் லேட்டாச்சுன்னு சொன்னீனா, எனக்கு கொடுக்கறதே 2 மணி நேரம் தான், அதுலேயும் கொஞ்சம் நீ சுட்டுட்டினா, அப்ப ஆவிக்குரிய சிந்தையை மேற்கொள்ளாதபடிக்கு மாம்ச சிந்தை ஓகே. ஆனா ஆவிக்குரிய காரியங்களை அழிக்கிற மாதிரி எப்பயுமே போன் வாங்கணும், டிவி வாங்கணும், பைக் வாங்கணும், இடம் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், கொலுசு வாங்கணும், செய்யணும். கண்ணை மூடினா புது டிசைன், கண்ணை மூடினா புதுசா ஜாய் ஆளுக்காசுல புதுசா போட்டிருக்கானமே, அதை வாங்கிடணுமே. இப்ப ஆவிக்குரிய சிந்தைய எந்த சிந்தை முறியடிக்குது? சோறு ஆக்க வேணாம்லாம் சொல்லல, நல்லா சாப்பிட சொல்லியிருக்காரு. ஆமென். நல்லா சாப்பிடுங்க, சாப்பாட்டுலாம் குறைய வைக்காதீங்க, உண்மையை தான் சொல்றேன். நல்லா சாப்பிடுங்க, ஆனா சர்ச்சை கட்டடிச்சிட்டு சாப்பிடாதீங்க. காலையில் ஜெபம் பண்ணாமல் வேலைக்கு ஓடாத, மரணம். தூங்கி எந்திரிச்சோன்னே வேலைக்கு தான் போகணுமா, அந்த சிந்தைக்கு தான் மரணம். எடுத்தோன்னே சட்டையை போட்டு பேண்ட்டை போட்டு கிளம்பு, வேலைக்கு கிளம்பு. காலையில் எந்திரிச்சோன்னே எக்ஸாமுக்கு படிக்கிறோம், மரணம். ஒரு தம்பி 10வது எக்ஸாம் வச்சுட்டு கூட்டத்துக்கு வந்துட்டான் நைட்டு. அடுத்த நாள் காலையில் முதல் எக்ஸாம். எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஒருவேளை அவனை ஆண்டவர் என்ன வாக்க போறாரோ தெரியல. அல்லேலூயா. இந்த மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தையை அழிச்சிடக்கூடாது. அதுதான். அப்படி அழிக்காம நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா
சாவுக்கு ஏதுவான உங்க சரீரங்கள் ஆவியானவர் உயிர்ப்பித்து விடுவார். ஏன்னா நீங்க அவருக்கு முக்கியம் கொடுக்குறீங்க. பிரதர் சாப்பிட்டு ஒண்ணுமே நடக்கல பிரதர், நல்லா தான் சாப்பிடுறேன், சரீரத்தில் பலவீனம். இன்னைக்கு அதை மாத்துங்க. காலையில் எழும்பின உடனே கர்த்தரின் முகத்தை கருத்தாய் தேடுங்கள், சுகம் வரும். காலையில் எழும்பின உடனே உங்க துடிப்பு தேவ சமூகமா மாறட்டும். ஆமா, அதான் சொல்லப்பட்டிருக்கு. கீழே வாசிங்க தம்பி. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நீங்க மாம்சத்தை நினைக்க ஜெபம் நின்றும், தேவனை உங்களை பிரிச்சிடும். ஐயோ, உலகத்தை பணத்தையும் நினைக்க உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையில பிரிவினை வந்துடும். உலகம், வேலை. ஐயோ, ரொம்ப தூரம் போயிட்டேன், என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என் மனசெல்லாம் ஏதோ சொல்லுது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பணம். அதான் கேட்கிறேன், நேரம் கொடுத்தவருக்கே நேரம், நீ செத்த பிறகு நித்திய வாழ்வை தரப்போறவருக்கே நேரம் இல்லைன்னா எப்படி தருவாரு? எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குரியவங்களை சிந்திக்கிறாங்க. என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளை இன்னும் சர்ச்சுக்கு வரலையே, என் பிள்ளை குடிக்கிறானே, அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய கல்யாணம் பண்ணிடணுமே. ஆவிக்குரியவைகளை மாம்சத்துக்குரியவங்க. ஆமாம், இந்த ஸ்கூல்ல என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டு வரணும், இதை சிந்திச்சா ஸ்கூலில் இல்லை ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு வருவான். இன்னைக்கு யாரும் இதை சிந்திக்கிறது இல்லை. இதுதான் பிரச்சனை. இப்போ மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. வேதம் சொல்லுது, இந்த கிறிஸ்தவர்களுடைய மனதையே கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இங்கே பிளாட் கிடைக்காட்டாலும் பரலோகத்தில் ஏக்கர் கணக்கில் வச்சிருக்காரு. இங்கே இடம் வாங்க முடியாட்டாலும் நமக்காக ஆண்டவரே கைவேலை இல்லாத நித்திய வீட்டை கட்டி வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு பார்வை நமக்கு வரணும். இப்போ இதை உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் செஷனில் கொண்டு போய் வருவா, அப்போதான் உங்களுக்கு புரியும். வாங்க உள்ள போயிடுவோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21 25 வரை வேகமா வாசிங்க தம்பிகளா. மத்தேயு 6:21 அப்போ பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ. மத்தேயு 16 21 25 வரை வாசிக்கலாம். மத்தேயு 16:21. அது முதல் இயேசு நான் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். ஆமா, சிலுவையில் அறையப்படுறதுக்கு பல நாட்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். பாருங்க, உயிர்த்தெழுதலையும் சொல்லிட்டாரு, மரணத்தையும் சொல்லிட்டார். ஆனா யாருக்குமே காது, யாரும் கேட்கல. சொல்லிட்டார், சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியா அழைத்து கொண்டு போய், ஆமாங்க, இயேசுவே தனியா கூட்டிட்டு போறான் பாருங்க. எவ்வளவு பெரிய ஆளு. இயேசுவை தனியா கூட்டிட்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிட கூடாது, இது உமக்கு கஷ்ட நஷ்டம்லாம் வரக்கூடாது. ஐயோ, என் வாழ்க்கையில கஷ்டமே வரக்கூடாது, நான் கஷ்டப்பட்டவே கூடாது, எனக்கு சந்தோஷமா இருக்கணும், எப்பயும் கஷ்டம் இல்லாம இருக்கணும். இது என்ன சிந்தை? சாத்தான் சிந்தை. என்ன சிந்தை? கஷ்டப்பட்டாதான் ஆளுகை இருக்கு, பாடுபட்டாதான், அவரோடு பாடுபட்டா எனக்கு உடம்புல வலியே வரக்கூடாது. யோபு வலி சுமந்ததுனாலதான் ரெட்டிப்பான நன்மை பெற்றான். புரியுதா? இங்க என்ன சொல்றாரு? உமக்கு இது நேரிடக்கூடாது என்று சொல்லி, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அடப்பாவி, இயேசுவே என்ன பண்ணியிருக்கான்? தனியா கூட்டிட்டு போறான். இயேசுவை என்ன பண்றாரு? கடிந்து கொள்றாரு. ஆமா, எவ்வளவு உரிமை கொடுத்திருக்காரு நம்முடைய ஆண்டவர். அப்பா, நம்மள இருந்தா நான் ஹெட்டு, நீ கீழே போ, உட்காரு கீழே. இயேசுவை தனியா கூட்டிட்டு போறாரு, இயேசுவை கடிந்து கொள்றாரு. இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றேன், வாங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே. என்ன சொல்றாரு? அப்ப மாம்சத்தை குறித்து சிந்திக்கிறவன் யாரு சொல்லுங்க? இப்ப இந்த வசனத்துல இருந்து சொல்லுங்க, யாரு? சாத்தான். இப்ப பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து என்ன கேட்கணும் தெரியுமா? நீங்க சாத்தானான்னு கேட்கணும். ஆனா வேணாம், விட்டுருங்க. இப்ப என்னத்துக்காக சர்ச்சுக்கு வந்தீங்க? இயேசு உயிர்த்தெழுந்தது போல நானும் உயிர்த்தெழுந்தணும், அதுக்காகத்தானே? அல்லேலூயா. ஆனா வேற எதுக்கோ வந்த மாதிரியே இருக்க.
எனக்கு பின்னாக போ. அடுத்த வார்த்தை கரெக்டா வரும், பிரசங்க வார்த்தை. நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை. இப்ப பேதுரு ஆவிக்குரியவனா மாம்சத்துக்குரியவனா? வெரி குட், சூப்பர் சொல்லிட்டீங்க. ஏன்னா ஆண்டவரே உமக்கு அடிக்க கூடாது, உம்மை யாரும் குத்திடக்கூடாது. அவர் அடிக்கலைன்னா நமக்கு மீட்பு இல்லை. அவர் சொன்னார் அடிப்பாங்கன்னு மட்டும் சொல்லலை, சாவேன்னு மட்டும் சொல்லலை, உயிர் தழுவேன்னு சொன்னார். ஆனால் அது பேதுருக்கு கேட்காது. என்ன கேட்காது? அந்த உயிர் தழுதலே கேட்காது. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு கேட்கல. நீங்களும் நானும் சரியானதை புரிந்து கொள்ளணும். ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் உங்களை மரிப்பார்கள், அழுவார்கள், அடக்கம் பண்ணுவார்கள். நீங்கள் மரித்த அடுத்த நொடி இயேசுவோடு இளைப்பாறுவீர்கள். இயேசுவோடு போய் வாழ வேண்டும் என்கிற சிந்தை ஆவியின் சிந்தை. இயேசுவுக்காய் வாழ வேண்டும் என்கிற சிந்தை ஆவியின் சிந்தை. இயேசுவுக்காய் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கிற சிந்தை ஆவியின் சிந்தை. சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற சிந்தை ஆவியின் சிந்தை. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற சிந்தை ஆவியின் சிந்தை. இயேசுவுக்காய் பாடுபட வேண்டும் என்கிற சிந்தை ஆவியின் சிந்தை. எனக்கு பின்னாக போ சாத்தானே. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். ஆனால் இதே பேதுரு தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறது தேவனின் பார்வையில் நியாயமாக இருக்குமோன்னு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி பிரதான ஆசாரியனையும் ஆலோசனை சங்கத்தாரையும் பார்த்து கேட்டானே, அப்போ இந்த பேதுரு ஆவிக்குரியவனாக மாறிட்டா. இந்த உயிர் தெழுந்த நாளில் வந்திருக்கிற நீங்கள் ஓடணும், ஆடணும், பணம் சம்பாதிக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணுங்கிறத நிறுத்திட்டு ஆவிக்குரியவங்களாக மாறினீங்கன்னா இந்த மீதி இருக்கிற ஜீவன் இருக்கிற நாட்களில் நீங்கள் பெரிய சாதனையாளர்களாக மாறிடுவீங்க. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஒரு ஆத்மா இன்னைக்கு வரலையே, ஒரு விசுவாசி இன்னைக்கு வரலையே, ஐயோ இந்த சேர்லாம் சும்மா கிடக்கு, ஐயோ இன்னொரு 10-20 சேர் இருக்கு, ஆத்துமாக்களை கொண்டு வரணுமே, சபையை நிரப்பணுமே, ஆண்டவரே இதை நான் செய்யணுமே, ஆண்டவரே அந்த வழி. அடுத்து சொல்றாரு, தன் ஜீவனை காத்து கொள்ள விரும்புகிறவன். காப்பாற்றணும், காப்பாற்றணும், வாழணும், என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், புது ட்ரெஸ் வாங்கணும், 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 வாங்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறத விட ஆவிக்குரிய சிந்தை இருந்தால் நீங்கள் ஒன்று தான் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அவர் 10 கொடுத்துருவார். தட்ஸ் ஆல். நீங்கள் பைக் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அவர் காரே கொடுத்துருவார். தட்ஸ் ஆல். இந்த ஃபார்முலாக்குள்ளே வந்து பார்த்தா தெரியும், வந்து பார்த்தவனுக்கு தெரியும் அவர் எவ்வளோ கொடுப்பாருன்னு. அல்லேலூயா. நீங்கள் ஏதோ ஒரு 1000 கிடைக்குன்னு போவீங்க, அவர் பல ஆயிரங்களை தர முடியும். ஆவிக்குரிய சிந்தை. இந்த உசுரை காப்பாற்றணும்னு நினச்சி இந்த உலகத்தில் யாராவது காப்பாற்றிருக்கானா? எப்படி போனாலும் 60, 70, 80, 90, 100, ஏன் 110, 120 கூட போ. 120 போனால் நேராக பரலவன் தான். என்ன ரைட்டு தானே? வண்டியில் 120 போனால் அதுபோல் 120 போயிட்டா போ, என்ன வேணாலும் போ, அதுக்கு மேலே ஒருத்தனாலும் போக முடியாது. ஆனால் இயேசுவை நம்பினா 120 இல்லை, 1,20,00,000 தாண்டி போக போகிறோம். என்றென்று வாழ போகிறோம், வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறோம், அத்தன் மனவரையில் சுகித்திருக்க போகிறோம், ஆண்டவரோடு வாழ்ந்து மகிழ்ந்திருக்க போகிறோம், ஆண்டவருடைய மடியிலே வாழ்ந்து சந்தோஷப்பட போகிறோம். எது வேணும்னு முடிவு பண்ணிக்கிறங்க. இந்த உலக வாழ்க்கையா நித்திய வாழ்க்கையா? அந்த நித்திய வாழ்க்கை வேணும்னா ஆவிக்குரியதை சிந்திங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, என்னாலும். ஆமாம், எப்பொழுதும் நான் எழுந்திருப்பேன், எப்போவுமே சந்நிதியில் வருவேன், எப்பொழுதுமே துதிப்பேன், எப்படி உமக்காக வாழ்வேன், உம்முடைய நாமத்தை எப்படி உயர்த்துவேன். அப்போ தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள மாசமாக இருந்துச்சுன்னா உங்கள் சிந்தையவே கை வச்சு உலக சிந்தையில் இருந்து உங்களுக்கு என்ன சிந்தை கொடுத்துட்றாரு? ஆமாம். ஆனால் சபை இன்றைக்கி ஆவியானவர்னா என்ன நினச்சிருச்சுன்னா, சர்ச்சில் வரும்போது பாஸ்டர் ஃபாஸ்ட்டாக ஒரு பாட்டு பாடுவார், வேகமாக கை தட்டிட்டு வெளியே போயிடுறது தான் ஆவியானவர்னு தப்பாக நினச்சிருச்சு. ஆவியானவர் உள்ளே வந்துட்டாருன்னா மூளையவே ஆப்ரேட் பண்ணி சிந்தையில் வந்து உட்காந்துடுறாரு. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே அவ்வளோ முடிஞ்சு. இந்த மனம் இப்போ நிலத்தை பார்க்காது, பரலோகத்தை பார்க்கும். இந்த மனம் இப்போ பணத்தை பார்க்காது, இயேசுவின் மனத்தை பார்க்கும். இதுதான். அப்போ இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, நீங்கள் ஆவிக்குரியவங்களா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் சொல்லணும், நாங்கள் ஆவிக்குரியவர்கள்,
நாங்கள் ஆவியின் சிந்தை உடையவர்கள், ஆவியின் சிந்தை நினைக்கிறவர்கள். இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. பேதுருக்கு ஒரு சலார்னு ஒரு அடியை போட்டு சொன்னார், இந்த உசுரை காப்பாற்றணும்னு நினச்சினா செத்துருவேன், இதை எனக்காக நீ இழந்தினா இம்மையிலும் மறுமையிலும் நீ பெற்றுக்கொள்வ. இந்த ஜீவனை காப்பாற்றுறதுக்காக என்னென்னமோ சாப்பிட்டு 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 100 வயசு வாழ்கிறது எப்படின்னு ஒருத்தன் புத்தகம் எழுதுனானா. எழுதி முடிச்சு 45 வயசில் அந்த புத்தகத்தை நீங்கள் தான் படிக்கணும், அவன் படிக்க முடியாது. அவ்வளோதான். நிறைய சம்பவங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா உலகத்தில் அப்படி தான். எனக்கு சாவே இல்லை, யாராவது கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்னை சாவடிக்கட்டுன்னு ஒரு பெரிய கட்டுமஸ்டேன் வந்து நின்று எவனாவது என் கூட சண்டை போடுன்னு கோழியாத்து மாதிரி சொன்னானா. ஒரே ஒரு குழவி தான், இப்படிக்குன்னு குழவிக்கு வேலையை முடிச்சு அனுப்பிட்டார். இப்போ அங்கனே விழுந்தானா, தூக்கி போடுறவனை. வாழ்வேன் என்று நினைத்தவர்கள் மறிந்து போனார்கள், வீழ்வேன் என்று நினைத்து நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. சத்தமா தூக்கி தூக்கி எடுத்தீரே, சொல்லுங்க சொல்லுங்க, நீ சமாதான காரணரே. சத்தமா சொல்லுங்க, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. சொல்லுங்க எல்லாரும், என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரணரே. அல்லேலூயா. அதனால நம்மளை சும்மா எடுக்கல, மரணத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்காரு. நமக்கு மரணம் கிடையாது. அதனால தான் அந்த சிந்தை வரணும். வேலைக்கு போகணுமே சொல்லிடுங்க, போய் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் சம்பளம் குறைச்சா கூட பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலலாம் நான் வேறு எதையாவது நினச்சேன்னா என் வாழ்க்கை வீணாக போயிடும். கொஞ்சம் நான் ஆண்டவரை நினைக்கணும், அவரை நினைக்கணும், அப்போ தான் நான் நல்லா இருக்க முடியும். அதனால் எனக்கு அந்த சிந்தை வரணும், அதுதான் எனக்கு ஜீவன், அதுதான் எனக்கு வாழ்வு அப்படின்னு சொல்லுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். அந்த பணம் 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 மனம் போச்சுன்னா கடைசியில் பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது. எல்லாம் சம்பாதிச்சு வச்சுக்கலாம், ஆனால் சந்தோஷம் இருக்காது. ஆனால் இயேசு இருந்தால், ஆவிக்குரிய சிந்தை இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பேதுருவும் யோவானும் 11 அப்போஸ்தலர்களும் இருந்த சந்தோஷம். மனுஷங்க ஜெயிலில் கூட படுத்து தூங்குறாங்க, வீட்டில் ஏசியில் தூசியில் எங்கேயுமே இங்கே வரமாட்டேங்குது. என்ன வரமாட்டேங்குது? தூக்கம் வந்தால் காலையில் என்னது இன்னும் விடிய மாட்டேங்குதாங்கிற லெவலுக்கு போயிடுச்சு இன்றைக்கி வாழ்க்கை. அவங்க ஜெயிலில் போனாலும் கொரட்டையை விட்டு அடே எந்திரிடான தூதர்கள் சொல்கிற அளவுக்கு தூங்குனாங்க. ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுமான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்போ அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஆவிக்குரியவங்களாக மாறுவீங்க. ரெண்டாவது என்ன சொன்னேன்? வெரி குட், ஆவிக்கு உட்பட்டவர்கள். ஒரு பிள்ளை குழந்தையா இருக்கிற வரைக்கும் தாய் தகப்பனுக்கு உட்பட்டவன். ஆவிக்கு உட்பட்டவன் என்றால் கடவுளுக்கு உட்பட்டவன். ஆண்டவருக்கு நம்ம மேலே ரொம்ப ஒரு பயங்கரமான அன்பு இருக்குது. என்னென்னா, என் பிள்ளைக்கு நான் தான் கொடுப்பேன், நிறைவாக கொடுப்பேன். என் பிள்ளை இந்த சாத்தான் கொடுக்குறத எதையுமே என்ன பண்ணிடக்கூடாது, வாங்கிடக்கூடாது. வாங்கினா செத்து போயிடுவான். வாங்கினா நீங்கள் பொம்பளை பிள்ளையில இருந்தால் என்ன சொல்லுவீங்க? ஸ்கூலுக்கு போகும்போது யார்கிட்டையும் பேசாத, யார் என்ன கொடுத்தாலும் வாங்காத. முட்டாய் கிட்டாய் கொடுத்து மயக்க மருந்தை கொண்டு போய் வண்டியில் ஏற்றிட்டு போயிடுவான். அதனால் தயவு செய்து முட்டாய் கிட்டாய் கொடுத்தானா நீ வாங்கி சாப்பிடாத சொல்கிறோம்ல, அது மாதிரி நமக்கும் சொல்லியிருக்காரு. இந்த சாத்தான் கொடுக்குற எதையும் சரி. முதல் ஆதாம் என்ன பண்ணார்? டபக்குன்னு பறிச்சார், டபக்குன்னு சாப்பிட்டாரு. கடவுளுக்கு உட்பட்டவராக இல்லாமல் மாம்சத்துக்கு உட்பட்டவராக இருந்து பறித்து சாப்பிட்டு செத்து போனார். சாத்தான் என்ன சொல்கிறான்? ஆமாம், இதை பறித்து சாப்பிட்டால் நீங்கள் சாகவே மாட்டீர்கள், நீங்கள் தேவர்களைப் போல் மாறுவீர்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ சாகவே சாவ. சாத்தானோட திருக்குறள் வேற மாதிரி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு நீ செத்தே போவடா மவனேன்னு. ஆனால் இவன் சொல்கிறான், ஆமாம், இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, நாங்கள் காதல் பண்ணி வாழ்ந்து காட்டுறோம், நாங்கள் உலகத்தில் போய் எல்லாத்தையும் பிடிச்சு உனக்கு நான் காட்டுறேங்கிறான். வீட்டில் செத்துருவேன். நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை ஆதியாகமம் 3 பாருங்கள். ஆதியாகமம் 3 சாத்தானின் சங்கீதம், அதுதான் நான் சொல்கிறேன், அதுக்கு பேர் சாத்தானின் சங்கீதம். என்ன சொல்கிறான் சாத்தான்? ஆமாம், 4ஆம் வசனம் வாசிங்க. 3:4. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. என்ன சொல்கிறான்? அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறான். சாகவே அவர் என்ன சொல்லிட்டு போனார்? ஒரே டைலாக் தான் லைட்டாக மாற்றிட்டான். ஒரே டைலாக் தான் லைட்டாக மாற்றிட்டான்.
அப்போ ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்துட்டு ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு யாருக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் போயிட்டாங்க. கொடுத்தது அவர் சாப்பாடு, கொடுத்தது அவர் தோட்டம், கொடுத்து உட்கார வச்சிருக்கிறது அவரோட எல்லாம். ஆனால் இவன் யார் சொல்கிறத கேட்க மாட்டான், ஆண்டவர் சொல்கிறத கேட்க மாட்டான். யார் சொல்கிறத தான் கேட்பான். ஆமாம் தம்பிமார்களா, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறத கேட்க போகிறீங்களா இல்லை சாத்தான் சொல்கிறத கேட்க போகிறீங்களான்னு இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. ஆமாம். அடுத்தது சாத்தான் என்ன பேசுகிறான், சாத்தான மாதிரி ஞானமாக பேசுகிறதுக்கு சாத்தான் ஒருத்தனுக்குள்ளே புகுந்துருச்சுன்னா நான் தோற்றுருவேன். ஏன்னா அப்படி பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. நம்மெல்லாம் எனக்கு இருக்கிற விசுவாசத்தில் மலையை உடச்சி நொறுக்கி பாதையை போட்டுருவேன்பா. எங்கே போடுவான்னு தான் தெரியாது. அதான் எனக்கு பிரச்சனை. வாசிங்க அடுத்த வசனம் வாசிங்க. இதை புசிக்கும் நாளிலே. ஆமா இல்ல 4ஆம் வசனம். நீ இதை புசிக்க 5ஆம் வசனம். நீ இதை புசிக்கும் நாளிலே கண்கள் திறக்கப்படும் என்றும். என்ன திறக்கப்படுமா, என்ன திறக்கப்படுமா? ஆண்டவர் ஒளியை வஸ்திரமாக அணிந்திருக்கிறார். எதை வஸ்திரமாக அணிந்திருக்காரா? அப்போ அதே வஸ்திரத்தை யாருக்கும் கொடுத்துருந்தாரு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஒளி, அந்த உடம்பினுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு ஒளியவே ஆடையாக கொடுத்துருந்தார். ஆமாம். இன்றைக்கி எத்தனை பேருக்கு மாத சம்பளத்தில் துணி எடுக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். வெட்டு விழுந்துடும். வாங்குகிற 10,000ல் 2,000 மாதம் துணி எடுக்கணும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், துணியும் வேணாம், ஆமாம் வாஷிங் மிஷினும் வேணாம், சோப்பும் வேணாம், சர்ப்பும் வேணாம், என் ஒளிச்சமே உனக்கு ஆடையாக இருக்கட்டும். ஒளியை வஸ்திரமாக கொண்டு வந்து. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், கண்கள் திறக்கப்படும். என்ன திறக்கப்படும்? அடா சொன்ன மாதிரியே திறந்துச்சுடா, மொத்த நிர்வாணம் ஆக்கிட்டடா நீ. வாசிங்க. நீங்கள் நன்மை தீமை அறிந்து, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஆமா, தேவன் அறிவார்னு சொன்ன உடனே 1000 பிரசங்கம் கேட்டா ஏவாள். டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்டா ஒரு பிரசங்கத்தில் கூட மனம் திரும்பாத ஏவாள் சாத்தானோட ஒரே பிரசங்கத்தில் ஒப்பு கொடுத்துட்டா. இப்படி பிரசங்கம்லாம் சாத்தான் பண்றானே. அடாடாடாடா, எத்தனை வருஷம் விசுவாசி நாங்கள், எத்தனை பிரசங்கம் தூங்கி கேட்டிருக்கோம். ஆனால் சாத்தானோட ஒத்த பிரசங்கத்தில் மனம் திரும்பி இப்போ ஏவாள் திருக்குறள் சொல்கிறா கேளுங்க. ஏவாளின் சங்கீதம் கீழே வருது. எப்படி ஏவாள் சங்கீதம் சொல்கிறா கேளுங்க. சாத்தான் உள்ள புகுந்த உடனே அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். எப்படியா அவர் என்ன சொன்னார், புசிக்காத செத்துருவேன்னு. இவன் என்ன சொல்கிறா, ஆமாம் சாத்தான் உள்ளே போன உடனே பேச்சு சூப்பராக வரும். புசிப்புக்கு நல்லது. படைச்சவருக்கு தெரியாதது நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம ஆவிக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் போயிட்டோம். நீ தாய் தகப்பனுக்கு உட்பட்டு இருக்கிற வரை உனக்கு பாதுகாப்பு. நீ சபைக்கு உட்பட்டு இருக்கிற வரை உங்களுக்கு பாதுகாப்பு. நீ தேவனுக்கு உட்பட்டு இருக்கிற வரை தேவ சேனை உன்னை பாதுகாக்கும். தேவ தூதர்கள் உன்னை பாதுகாப்பார்கள். தேவன் தம்முடைய மகிமையை உனக்கு ஆடையாய் கொடுப்பார். தேவன் பரலோகத்தில் இருக்கிற கனிகளை உனக்கு புசிக்க கொடுப்பார். தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பார். அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுனா அவர் வெளியே போயிடுவார். ஆவிக்கு உட்பட்டவர்களா அவர் சொல்றா, இதுதான் எனக்கு கரெக்டு. ஆண்டவர் கொடுக்கறது எனக்கு கரெக்டே கிடையாது. ஆண்டவர் தர்றது ராங். God is wrong, I am right. இதான் சாத்தானோட பேச்சு. கடவுள் தவறானவர், நான் சரியானவன் என்று பேசுங்க. எப்படி அப்போ உயிரோட எழும்புறது? போ அந்த பக்கம் விட்டுருவார். வாழ்ந்துடலாம், சாப்பிட்றலாம், உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாளில் வாழ்ந்துடலாம். செத்த பிறகு உயிரோடு எழும்பணும்னா தேவ ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். சத்தமா ராமன் சொல்லுங்க. ஆமாம், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னை சர்ச்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் தூரமாக போகிறேன். நீ பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் அவர் தான். செத்து போனால் 2 இடம் தான் இருக்குது. ஒன்று பாதாளம், இன்னொன்று பரதேஸ். எங்கே போனாலும் யார் தான்? புசிப்புக்கு இன்பமும், வாசிங்க, பார்வைக்கு இன்பமும். பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. அதுதானே இச்சிக்கப்பட மாதிரி இருக்கு. எத்தனையோ பழம் உள்ள இருக்கு, அதெல்லாம் டேஸ்டா இருக்கலாம். ஆனா இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கிறது இதுதானே. இதுதான் இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கு. இச்சை கற்பந்தரித்து பாவத்தையும், பாவம் ஆவிக்குட்பட்டவனுக்கு மரணம் இல்லை. ஆவிக்குட்பட்டவனுக்கு மரணமே இல்லை. சத்தமா ராமன் சொல்லுங்க. ஏன்னா அவன் ஆண்டவருக்கு உட்பட்டவன். என்னால் அந்த ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அந்த ஆண்டவர் என்றைக்கும் வாழ்கிறவர். என்ன சொல்றான் பாருங்க, எப்படி பேசுறா பாருங்க ஏவாளு.
என்ன பேச்சு பேசிட்டா சாத்தானோட சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறா பாருங்க. வாசிங்க. அதன் கனியை பறித்து, அந்த கனியை வேற பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தான், அவனும் புசித்தான். ஆனால் தப்பு செஞ்சது யார் தெரியுமா? ஆதாம் தவறு செய்தான். நம்ம என்ன பிரசங்கம் பண்ணுறோம் சொல்லுங்க? ஆதாம் பாவம், ரெண்டாம் ஆதாம் பாவத்தை தீர்த்தார். ஆனால் பறிச்சதெல்லாம் யாரு? ஆமாம், இந்த பக்கம் தப்பு செஞ்சாலும் யார் மேலே தான் விழுகும்? ஆவிக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமானதையே செய்வார்கள். தனக்கு பிரியமானதையோ இச்சிக்கப்படத்தக்கதையோ விரும்ப மாட்டார்கள். ரோமர் 8க்கு வருவோமா? ஆவிக்குட்பட்டவர்கள் யாருன்னு சொல்றார். வாசிங்க. ரோமர் 8:8 10 வரை வாசிங்க. ரோமர் 8 வேகமா வந்துடுறேன். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் பாருங்க, அதை அழகா எழுதிட்டார். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். முடியாது முடியாது முடியாது. மாம்சம் மாம்சம் மாம்சம். நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்றேன், காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு. மாம்சம் 30 வருஷம் பெற்று வளர்த்தேன், சோறு போட்டேன். அம்மையார் வந்திருக்காங்க. அம்மையாரோட சொந்தக்கார குடும்பம் 12 பேர். 12 + 1 13, அதுக்கப்புறம் 1 14. ஒரு பத்திரிக்கையில் 14 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க. வீட்டில் திராட்சரசம் முடிய போகுது. அம்மையார் ஓடி வந்து, மகனே 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 மகனே, யார் நீ? இந்த 30 வருஷம் சோறு போட்டது மயன் அல்ல, இங்கே வரக்கூடாது. நான் என் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். அவர் சொன்னால் தண்ணி மாறும், அவர் சொல்லாட்டா மாறாது. உன் இஷ்டத்துக்கு உன் சொந்தக்கார வீட்டுக்குள்ளே தண்ணி திராட்சரசம் ஆகணும்னு நினைக்காத. இந்த தண்ணி திராட்சரசம் மாறுறது 12 சீஷர்களுக்கு என் மேலே விசுவாசம் வர்றதுக்காக. நீ பிடிக்கணும் ஆற்றவன் இல்லை, போயிட்டே இரு. ஸ்திரீயே உனக்கும், சொல்லுங்களேன், கோபமா இருக்கீங்களா? ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? ஆமாம், இந்த வசனத்தை எடுத்துகிட்டு போய் கத்தோலிக்க சபையிலலாம் ஒட்டணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒட்டிட்டு வந்துடுவோம், நைட்டோட வந்துடுவாங்க நம்மளை தேடி. 12 வயசில் போயிருக்காரு. திருவிழாவுக்கு போனார். நம்ம ஆளுக்கு இந்த புதன்கிழமை போன மாதிரி திருவிழாவுக்கு போயிட்டார். போனால் திருவிழாவில் ஆளை காணோம். அம்மாவும் அப்பாவும் மயனை விட்டுட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. மயனை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு, நீ பார்த்தியா இயேசுவை? நீ பார்த்தியா இயேசுவை? நீ பார்த்தியா இயேசுவை? நீ பார்த்தியா இயேசுவை? நீ பார்த்தியா? மாமா நீ கொண்டு வந்தியா? மச்சான் நீ கொண்டு வந்தியா? யாரும் இல்லை. திரும்ப எருசலேமுக்கு போய் பார்த்தா நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. 12 வயசு. வெளியே வந்தோடனே மரியாள் கூப்பிட்றாங்க, டே மானே, சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? நீ பால் கொடுத்து வளர்த்தேங்கிறதுனால நான் மாம்சத்துக்கு உட்பட்டவன் நினைச்சிடாத, நான் ஆவிக்குட்பட்டவன். என் பிதா என்னோடு கூட இருக்கிறபடியால் நான் அவருக்கு பிரியமானவைகளையே செய்கிறேன். அவர் என்னை தனியே, உன் வீட்டில் இருக்கேன், உன் சோறு சாப்பிட்றேன்னு நினைக்கிறியா? பிதா என் கூட இருக்காரு, அவர் என்னை தனியே இருக்கும். 30 வருஷம் இயேசு வாழ்ந்த வாழ்க்கை பைபிள் இல்லைங்கிறீங்க. ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்த உடனே மேலே இருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தலையில் உட்கார்ந்து 30 ஆண்டுகளும் என் மகன் என் சித்தத்தை செய்தான், இவன் என்னுடைய நேசகுமாரன். சத்தமா கைத்தட்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். உங்களை பார்த்து என்ன சொல்வார்? நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்க சித்தத்தை செஞ்சுட்டே இருக்கேன். எங்களுக்கு மாம்சம்தான் முக்கியம், எங்களுக்கு சொந்தம்தான் முக்கியம், எங்களுக்கு இயேசு 4வது பக்கம். ஸ்திரீயை உனக்கும் சரி, ஓகே, இவ்வளோ பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா விதவையாக கூட ஆயிடுச்சு. யோசேப்பை காணோம். அது பாவம் 2 ஆம்பளை பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு, நம்ம மயன்தான் போதகராக இருக்கார், தீர்க்கதரிசியாக இருக்கார், ஏதாவது கொஞ்சம் அரிசி சோறு தந்து விடுவார் அப்படின்னு சொல்லி போய் சொல்லுங்க, உங்கள் அம்மா வந்திருக்காங்கன்னு, உங்கள் தம்பிகளும் வந்திருக்காங்கன்னு. யாருங்கிறாரு. என்னடா சிங்கம் மாதிரி முறைக்கிறாரு. யார் என் தாய், யார் என் சகோதரர், யார் என் பிதாவின் சித்தத்தின்படி எப்படி இருந்திருக்கும் மரியாளுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அதே மரியாதை தான் சிலுவையில் இரத்த வெள்ளத்தில் தொங்கும்போது, யோவானே யோவா, அது யார் தெரியுமா? உன்னோட அம்மா.
மரியாள் யார் தெரியுமா? என் அம்மா இல்லை. எபேசுக்கு போனில, மரியாளை வச்சுக்க, சாப்பாடு கொடு, சாகிறவரை கவனிச்சுக்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இப்போ கவனிங்க, நல்ல கவனிங்க. இயேசுவின் தாயாகிய மரியாளும் இயேசுவின் சகோதரர்களும் பெந்தைக்கோஸ்தே நாளிலே அபிஷேகம் பெற காத்திருந்தார்கள். அவர் அவங்கள தேடி போகல, அவங்க அவரை தேடி வந்தாங்க. பெந்தைக்கோஸ்தே நாளில் 120 பேரில் யாக்கோபு, யூதா, மரியாள் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், பிஷப்பா யாக்கோபா அபிஷேகம் பண்ண. கையை தட்டி அல்லேலூயா. பவுலையும் பர்னபாவையும் முதல் மிஷினரி பயணத்துக்கு தலையில் கை வச்சு அபிஷேகம் பண்ணி அனுப்புகிற அளவுக்கு யாக்கோபு பேர் பெற்ற. இந்த யாக்கோபு யார் தெரியுமா? இயேசுவுக்கு பின்னாடி மரியாளோட வயிற்றில் பிறந்தவன். அதனால தான் யாக்கோபு நிருபத்தில் சொல்லுவார், இயேசுவின் சகோதரனும் அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவனும் ஆகிய யாக்கோபு எழுதுகிற பொதுவான நிருபம். யூதா எழுதுவார் யாக்கோபின் சகோதரனும். ஏன் யூதா இயேசுவின் சகோதரன் எழுத மாட்டார்? யூதா இயேசுவை மாம்சத்தின்படி பார்க்கல. ஆனால் இப்போ யாக்கோபு தான் ஃபஸ்ட்டு, பேதுருவுக்கும் மேலே முதல் திருச்சபையினுடைய பிஷப்பாக எழும்பி நிற்கிறாரு. பேதுரு தான் ஃபஸ்ட்டு இருந்தார். ஆனால் யாக்கோபு வந்த பிறகு யாக்கோபு கையில் கொடுத்துட்டாங்க. யாக்கோபு தான் நடத்துகிறாரு. ஆண்டவருக்கு பின்னாக திருச்சபையை தலைமையேற்று நடத்துகிற பொறுப்பை இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு கொடுத்தார். ஏன் கை கழுவி விட்டுட்டாரா பிள்ளைங்களை? கூட பிறந்தவங்களை வேணான்னு விரட்டி விட்டாரா? கணம் கூடலவர்களாக மாற்றினார். புரிந்துக்கணுங்க. ஆனால் அவர் தாய், மக, ஜாதிக்காரன், சொந்தக்காரன் அந்த பேச்சில் அவர் போக மாட்டார். அவர் ஆவிக்குட்பட்டு நடப்பார். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கு என்ன? நீ என்னை மகனாக பார்க்காத, தேவனின் குமாரனா பாரு. நீ என்னை பெற்று வளர்த்த மகனாக பார்க்காத, தேவனின் மகனாக பாரு. அதான் முக்கியம். அப்போ ஆவிக்கு உட்படவர்களாக இல்லாமல் போனால் தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியும். அம்மானு கட்டிப்பிடிச்சு அழுதுருந்தார். நான் மேலே பார்ப்பாரு, நான் உனக்கு அப்பாவா, இது உனக்கு அம்மாவா? நான் உனக்கு ஒரு அம்மாவை கொடுத்து அந்த அம்மா வயிற்றில் உன்னை வளர்த்து அனுப்பிவிட்டா நீ இந்த அம்மா மேலே பாசமாக கிடக்கிற, என் வேலை என்னாச்சு கேட்பார் அல்லவா? அதனால தான் அந்த சமாரியா ஸ்திரீனுக்கு வீட்டில் போய் சமாரியா ஸ்திரீக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு மத்தியானம் சாப்பாடு வருது. இவங்க எல்லாம் அலைஞ்சு பிடிச்சி ஒரு சாப்பாடு வாங்குறதுக்கு 12 பேர். சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கால பார்த்து, ஒரு சாப்பாடு வாங்க 12 பேர். அப்படின்னு நம்மளை மாதிரியே இருக்காங்க. யோவான் 4 ஒரு சாப்பாடு வாங்க எத்தனை பேர் போயிட்டான்? தூக்க வெயிட்டாக இருக்கும்ல. 12 பேரும் போயிட்டு களைச்சு பிடிச்சி, ஆண்டவரே புது ஹோட்டல் திறந்துருக்கு, நான்வெஜ் ஹோட்டல், சூப்பர் பிரியாணி உங்களுக்காக வாங்கிட்டு வந்தோம், போங்கடா நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பிதாவின் சித்தம். ஆவிக்குட்பட்டவன் தேவனுக்கு பிரியமாக இருப்பான். சொந்தம், சுகம், ஜாதி, இனம் முடியாது, அதெல்லாம் தடுத்துரும். முதலாவது சொன்னேன் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியதை, ரெண்டாவது ஆவிக்கு உட்பட்டவன் தேவனுக்கு பிரியமானதையே சிந்திக்கிறான். அதனால தான் தாவீது சொல்லுவார், நான் உமக்கு பிரியமானதையே செய்ய விரும்புகிறேன். நல்ல ஆவியானவர். ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்காரனுக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னு தெரியும், ஆனால் உமக்கு என்ன பிடிக்கும்னு ஆவியானவருக்கு தானே தெரியும். உமக்கு என்ன பிடிக்கும்னு யாருக்கு தான் தெரியும்? அதனால தான் உங்களுடைய நல்ல ஆவியானவர் எனக்கு உமக்கு பிடிச்ச மாதிரி என்ன நடத்தட்டும். ஏன்னா மாம்சத்துக்குட்பட்டவனுக்கு தான் பிரியப்படுத்த முடியும். ஆனால் ஆவிக்கு உட்பட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கு பிரியமாக மாறிடுவீங்க? அப்போ உங்களை பார்த்து சொல்லுவார், என்னுடைய நேசகுமாரத்தி, என்னுடைய நேசகுமாரன். உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? ஏசு உங்களை பேர் சொல்லி என் நேச பிள்ளை, என் நேசகுமாரத்தின்னு கூப்பிடணும்னு. மூணாவது, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்க. முடிச்சிடுறேன். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறவங்க எப்படியா? ஆமாம். இப்போ எப்படின்னா, முதல்ல ஆவியில் சிந்திக்கணும், ரெண்டாவது அவருக்கு உட்பட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், அடுத்து மேலான நிலைமை அவர் காட்டுற பாதையில் நடக்கணும். நேராக மேப்பு போய் கெச்சமனை தோட்டத்தில் விழுகுது. பிதா கூட்டிகிட்டு போய் தோட்டத்தில் விட்டுட்டாரு. அழுகிறாரு, ரத்த வேர்வை விழுகுது. ஆனால் கதறாரு. என்ன, இதுதான் ரைட் டைமா? இது உம்முடைய நடத்துதலா? இந்த நேரம் தான் நான் சிலுவையில் மறிக்கணுமா? கரெக்டாக தான் வந்துட்டேனா? கரெக்டானது தானா? இதாட்ட கேட்குறாரு. ஆவியானவர் 2 தூதர்களை கீழே இறக்கி விட்டு
பயப்படாதீங்க, இந்த சிலுவையோட முடிஞ்சிடும். இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றலாம். இதுதான் ரைட் டைம்னு பிதா சொல்லிவிட்டார். அவருக்கு கொஞ்சம் ஆறுதல், அவருக்கு கொஞ்சம் பலன் கிடச்சிச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆஸ்திரேலியா தேசங்கள்லேருந்து இந்தியாவுக்கு பறவைகள் வருமா? இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள். அது பறக்கும்போது வி ஷேப்பில் தான் பறக்குமா. காற்று மண்டலங்களை கிழிச்சு கொண்டு பறக்குமா. இந்த வி ஷேப்பில் அது பறக்கும்போது முதல் பறவை மூத்த பறவை, பல தடவை பல 1000 கிலோமீட்டர் பயணித்த பறவை. அது வழிகாட்ட அப்படியே வி ஷேப்பில் காற்றுக்களை கிழித்து கொண்டு பறந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு வருமா. இடையில வர்ற வழியில் ஏதேனும் ஒரு பறவைக்கு சுகவீனம் ஏற்பட்டால் அந்த மூத்த பறவை இன்னொரு பறவையை அனுப்பி நீங்கள் 2 பேரும் இருந்து ரெஸ்ட் எடுத்து சுகமாகி இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துருங்கன்னு சொல்லிட்டு பயணத்தை போகுமா. ஒரு பறவைக்கே வழிகாட்ட முடியுமானா, பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பின்னாடி நீ போனா, நீ மரிக்கும்போது பரன் இருக்கிற இடத்துல தான் குடியேற முடியும். அல்லேலூயா. தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவன் தேவனுடைய புத்திரனாயிருக்கிறான். நீ புத்திரரானால் சுதந்திரர் ராமே. எங்கள் அப்பாவுக்கு பிள்ளைகள் ஆகும்போது எங்கள் அப்பா மரித்ததுனால எல்லா சொத்துக்களும் 3 பிள்ளைகளுக்கும் உரியதாய் மாறிவிட்டது. ஆட்டோமேட்டிக்காக எங்கள் அப்பா பேரில் இருக்கிறது 3 பேருக்கும் உரியது. அது இருக்கோ இல்லையோ அரசாங்கம் சொல்லும் அவருக்கு 3 பிள்ளைங்க. அது நாம் திட்டப்பட்டு 3 பிள்ளைகளும் பேசி ஒரு முடிவுக்கு வர முடியும். உனக்கு இது, உனக்கு இது. அவருக்கு மகனாய் பிறந்ததுனால் அவர் பேரில் இருக்கிற எல்லா பங்குகளும் 3. ஆவியானவரால் நடத்தப்படும் போது இது மேலான நிலைமை, உட்பட்டு இருக்கிறதுக்கும் மேலானது. நீ காட்டினா போவேன். ஆமாம், ஆவியானவர் ஏவுனா அது கெச்சமனை தோட்டமாக இருந்தாலும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஆவியானவர் நடத்துகிறதெல்லாம் பாடுகளாக தான் இருக்கும். நைட்டு தூங்கும்போது பேதுருட்ட பவுல்கிட்ட சொல்கிறாரு, மக்கதோனியாவுக்கு போனால் உடம்புல இருக்கிற ஒட்டு துணி இல்லாமல் அடித்து கிழித்து ரத்தமாக்கி விலங்கு போட்டு கட்டிட்டாங்க. என்ன ஜோமன்ல, ஆவியானவரே நீங்கள் சொல்லி தானே வந்தேன், நீங்கள் சொல்லி தானே வந்தேன். இல்லை, ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க. நைட் ஆவியானவர் வந்து ஜெயிலை உடச்சி விட்டுட்டு போயிட்டார். கையை தட்டி கத்தருக்கு மகிமை சொல்லுங்க. சாயங்காலம் எவன்லாம் கம்பு வச்சு அடித்தானோ காலில் வந்து நக்கிட்டு இருக்கான், காயத்துக்கு மருந்து தடவுறான். என்னடா ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவன் மாறேன்னு கேட்குறான். ஆவியானவர் நடத்துனா பாதை கொஞ்சம் கடினமாக இருக்கும், முடிவு ரொம்ப மகிமையாக இருக்கும். நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்கணும், ஆவிக்குரியவர்களாக இருக்கணும், ஆவினால் நடத்தப்பட்டவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமாம், அந்த ஆவியை நீங்கள் விரும்பணும். எப்பயுமே என் இஷ்டம், நான் என் இஷ்டப்படி அடங்கு வாங்குவேன், என் இஷ்டப்படி வாழ்வேன். அப்போ முடிவு அவர் இஷ்டம். நரகத்தில் தள்ளலாம், பரலோகத்தில் சேர்க்கலாம். அவர் இஷ்டம், அவர் என்ன இஷ்டமோ. அதனால் பாட்டு பாடுறதோ ஆராதனை செய்கிறதோ இஷ்டம் முடிவில்லை. அவர் பாதை காட்டாமல் நம்ம பயணம் இருக்கக்கூடாது. அவர் பாதை காட்டாமல் நம்ம பயணம் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன கவனிங்க, இந்த ப்ரொஜெக்ட் வாங்குறதுக்கு சொல்லப்போனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஜோம் பண்ணியிருப்போம். 3 வருஷம். அப்போ முதல்ல அடித்தளம் ஒரு அம்மா 11,000 கொடுத்துச்சு. அப்புறம் 2,000, 3,000, 4,000, 45,000 ரூபா வந்த பிறகு அதை வாங்கி மாட்டியிருக்கோம். 10 வருஷமாக அது பிரயோஜனமாக இருக்குது. அவ்வளோதான். அவர் காட்டுவார், அவர் தருவார், அவர் நடத்துவார். இன்னும் அது பேர் சொல்லும். எனக்கு யார் கொடுத்ததுன்னு கூட ஞாபகம் இருக்குது. தொடங்கி வச்சது ஞாபகம் இல்லாமல் இருக்குமா? ஏன்னா ஒவ்வொன்றையும் அவர் தந்து தான் இங்கே வந்திருக்கு. உலகம் என்ன சொல்லுவோன்னா வெளிநாட்டுக்காரன் பணம் தர்றான்னு. வெளிநாட்டுக்காரன் என்ன பைத்தியக்காரனா சும்மா நமக்கு மாதந்தோறும் பணம் அனுப்புறதுக்கு? தேவனுடைய பிள்ளைகளை, கத்தர் தராமல் நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதனால் தீர்மானம் பண்ணுங்கள், ஆவிக்குரியதை சிந்திப்பேன், ஆவிக்குட்பட்டு வாழ்வேன். ஆமாம், ஆவியானவர் நடத்துகிறபடி நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன். எந்த ஆசீர்வாதமோ சாபமோ உங்கள் வாழ்க்கையில் வந்தால் ஆண்டவர் நடத்துகிறதான்னு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதை விடுங்க. ஆண்டவருக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை சோதித்தறியுங்கள். தேவன் அனுப்பிவிட்டாரா சாத்தா அனுப்பிவிட்டதான்னு கண்டுபிடிங்க. ஏன்னா இந்த 3ஐயும் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆவியானவர் உங்கள் கூட இருப்பார். ஆவியானவர் உங்கள் கூட இருந்தால் நிச்சயமாக தேவன் என்ன செய்வாரோ அதை உங்களை கொண்டு செய்வார். அவ்வளோதான். ஆனால் இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கலாம், நீங்கள் சம்பாதிக்கிற வாழ்க்கை.
நீங்கள் முயற்சி பண்ணி வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் இங்கே நான் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, நான் தலைகீழாக 12 மணி நேரம் நின்றாலும் இந்த சபையை கட்டியிருக்க மாட்டேன். நான் தலைகீழாக 10 நாள் நின்றிருந்தா கூட இந்த ஊழியத்தில் உங்களையெல்லாம் கொண்டு வந்திருக்க முடியாது. இதெல்லாம் அவர் செஞ்சு. நான் 1000 வருஷம் சம்பாதிச்சாலும் இதை கட்டியிருக்க முடியாது. இது எதுவுமே நான் செய்ய முடியாது. இது அவர் நடத்தினார். நான் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணார். இன்று முதல் உன்னை, நான் ஆகாய் தீர்க்க தரிசன வசனத்தோடு தான் வந்தேன். சபையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எனக்கு உட்கார்ந்த இடமும் தெரியாது. அவர் நடத்தினார். வெறும் 6 மாதத்தில் கீழ்த்தளத்தை கட்டி கொடுத்தார். 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அஸ்திபாரம் போடப்பட்டு, அதே 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டது ஆராதனைக்காக. 6 மாதங்களில் தேவன் கிரியை செய்தார். அவர் நடத்தினா அது அற்புதமாக இருக்கும். நான் பேசுவதை உங்களுக்கு, நான் வாழ்கிறதை உங்களுக்கு பேசுகிறேன். நீங்கள் ஆவிக்குரியதை சிந்தியுங்கள், நீங்கள் ஆவிக்கு உட்பட்டு நடங்கள், நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுங்கள். எப்பயும் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, இதை செய்ய. ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் வந்துருச்சு, வா ஊரில் காது ஊத்து இருக்கு, வச்சிடுறேன், அடுத்த பஸ்ஸில் நான் ராமேஸ்வரத்தில் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் வந்துருச்சு, வா அந்த வந்துட்டேன், முடிஞ்சு. இது மாம்சத்துக்குட்பட்ட மரணத்துக்குரியவர்கள். ஆவிக்குட்பட்டவர் சொல்லுவாங்க, நீ வீட்டுக்கு வந்திருக்கியா, என் கூட சர்ச்சுக்கு வந்துடு. ஆமென். நீ சொந்தக்காரனா, அவன் வீட்டுக்கு வந்து 4 நாள் உட்காந்து நல்லா குடியும் கோத்திரமா நம்ம வீட்டில் உட்காந்துருப்பான். ஒரு நேரம் எதுக்கு வரமாட்டான்? மாம்சத்துக்கு. இந்த இயேசு எனக்கு வேணாம்பா. நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் இயேசுவை எழுப்பின அதே வல்லமை உங்களில் வாசமாயிருந்தால் மரணத்துக்கு ஏதுவாய் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிற வறுமை, உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிற பலவீனம், தூங்கி எழும்புனா முடியல, வாழ்க்கையில் வாழ முடியல, சாதிக்க முடியல, தோற்று போகிறேன், இதெல்லாம் உடைக்கணும்னா உனக்குள்ளே வர வேண்டியவர் வரணும். இயேசுவுக்குள்ளே இருந்த அதே ஆவியானவர் கரெக்டாக 30 வயசு ஊழியத்துக்குள்ளே வரும்போது உள்ளே வந்துட்டார். கரெக்டாக சிலுவை முடிஞ்ச பிறகு கொண்டு போய் பரலோகம் சேர்த்துட்டாரு. இதுதான் அந்த ஆவியானவர். வேலை தொடங்குறவரை உன் கூட இருப்பார், வேலை முடிஞ்ச பிறகு உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல அவர் சேர்ப்பார். இதே சோதனை இயேசுவுக்கு வந்துச்சு, பறித்து சாப்பிடுங்கன்னு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கண்கள் தெளிவாகணும்னு சொல்கிறான் சாத்தான். நீ இப்போ குதிச்சினா, ஆமாம் நீ தேவதூதன், தேவனுடைய குமாரன்னா நிரூபித்து காட்டுன்னு. அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பா. குதிச்சு நிரூபிக்க வேண்டியதில்லை, சிலுவையில் அடி வாங்கி நிரூபிப்பேன், உயிர் தெழுந்து நான் நிரூபித்து காட்டுவேன் சொன்னார். என் பிதா எப்படி என்னை வச்சிருக்காரோ அதில் தான் நான் போவேன். அது குத்து வாங்கட்டும், நான் அந்த பாதையை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆமாம், மேலே போய் உப்பரிகளை நின்று சொல்கிறான். அப்புறம் மேலே கொண்டு போய் உலகத்தையே காமிச்சு இந்த உலகத்தையே தருவேன்னு சொல்கிறான். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக விரட்டி அடித்தார். முதல் ஆதாம் தோற்று போனான், 2வது ஆதாம் வெற்றி பெற்றார். பரிசுத்த ஆவியானவரே இந்த பரீட்சைக்கு இயேசுவை கொண்டு போய் சாத்தான்கிட்ட விட்டுட்டார். 40 நாள் சோறு இல்லாமல் கஷ்டப்படு, ஜெயிச்சு காட்டு. ஆமாம், இவர் மனிதனாய் பிறந்து முழு மனிதனாய் இருந்து சாத்தானை ஜெயித்த ஒருவர் உண்டானால் அது இயேசு மட்டும்தானே. மரணத்தை ஜெயித்தவர் உண்டானால் அது இயேசு மட்டும்தானே. கல்லறைகளை உடைத்து வந்தவர் உண்டானால் அது இயேசு மட்டும்தானே. அதே ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் சாதிக்கணும்னு விரும்பினா, இயேசுவுக்காக வாழணும்னு விரும்பினா, ஜெயில்களை உடைக்கணும்னு விரும்பினா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு விரும்பினா, அதே ஆவியை விரும்புங்க. எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம்.